ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் தான் பார்க்க போகிறோம். பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து ஒரு ப்ராசஸ். என்னென்னா பிளட்டோட காம்பனண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் சொல்கிறாங்க. ஃப்ரம் பார்த்தோன்னா 1% இருந்து அனதர் பர்சன், அதாவது டோனர்கிட்ட இருந்து ரெசிப்டன்ட் அவங்களுக்கு பிளட்டை பிளட் காம்போனண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் சொல்கிறாங்க. இது எந்தெந்த கண்டிஷன்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிமியா கண்டிஷன், ஹெமரேஜ், ட்ரோமா, பேர்ன்ஸ், சர்ஜரி, இந்த கண்டிஷனில் இந்த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் நெசசரி. நெக்ஸ்ட்டு ப்ரிகாஷன் பார்த்தோன்னா பிஃபோர் அண்ட் டியூரிங் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் அப்போ பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு பிஃபோர் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ண போனோம்னா பிஃபோர் என்ன ப்ரிகாஷன் எடுப்பாங்க. ஃபஸ்ட்டு டோனர் ஹெல்த்தியாக இருக்காங்களா, டிசீஸ் இல்லாமல் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அவங்களுக்கான மேட்சிங், கிராஸ் மேட்சிங் எல்லாத்தையும் செக் பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஹாரஜ் கன்ஃபார்பிலிட்டிஸ் எல்லாத்தையும் பார்க்கணும். இதுதான் பார்த்தோன்னா ப்ரிகாஷன்ஸ், அதாவது டிரான்ஸ்ஃபியூஷனுக்கு முன்னாடிக்கு எடுக்க வேண்டிய ப்ரிகாஷன்ஸ். நெக்ஸ்ட்டு அப்போ பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணும்போது என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு அப்பாராட்டஸ் ஸ்டெர்லைட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு பிளட்டோட டெம்பரேச்சரும் சரி, பாடி டெம்பரேச்சரும் சேமாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்லோவாக டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணணும். ஏன்னா சடனாக பண்ணும்போது ஹார்ட்டோட ஒர்க் ரேட் அதிகமாகும். அதனால தேவையில்லாத காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். ஸோ ஸ்லோவாக டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஹசார்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 4 டைப்ஸ் இருக்குது. ஸோ ரியாக்ஷன் டியூ டு தி மிஸ்மேட்ச்டு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன், மேட்ச் இல்லாததுனால அதனால ரியாக்ஷன்ஸ் வரும். இல்லைன்னா மேசிவாக நிறைய தேவைக்கு நிறைய பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுறதுனால ஒரு ரியாக்ஷன் வரும். ஸோ டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ்னால ஏதாவது வரும். அதுக்கப்புறம் இன்ஃபெக்ஷன்ஸ் டிரான்ஸ்ஃபியூஷன், இதான் ஹசார்ட்ஸ், 4 ஹசார்ட்ஸ், டிரான்ஸ்ஃபியூஷனாக ஹசார்ட்ஸ். நெக்ஸ்ட் இப்போ சொல்லலாம்னா மேசிவாக பண்ணுறதுனால, மேசிவ் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் என்னன்னா ரொம்ப அவங்களுக்கு தேவைக்கு அதிகமாக பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுறது தான் மேசிவ். ஸோ இதனால் என்னென்ன வருதுன்னு பார்த்தோம்னா, சர்க்குலேட்டரி ஷாக் வருது, ஹைப்பர் கெலிமியா வருது, நெக்ஸ்ட் இது மாதிரி ஹீமோசைடரோசிஸ், இது மாதிரி இதெல்லாம் வருது. காம்ப்ளிகேஷன்ஸ் அது ரொம்ப நிறைய பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுறதுனால. நெக்ஸ்ட்டு இப்போ டெக்னிக்கல் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏர் எம்போலிசம், அந்த ஏர் என்டர் ஆகுறதா ஏர் எம்போலிசம். அதுக்கப்புறம் இந்த கண்டிஷனில் பார்த்தோன்னா வெயின்ஸ் இன்ஃப்ளமேஷன் ஆகிடும். அது கூட த்ரோம்போசிஸும் ஃபார்ம் ஆகிடும். நெக்ஸ்ட் என்னென்ன இன்ஃபெக்ஷன், இப்போ பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் என்னென்ன இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏதாவது ப்ரிகாஷன்ஸ் முன்னாடியே டோனர் ஹெல்த்தியாக இருக்காங்களா, அந்த டிசீஸ் இருக்கா அதெல்லாம் செக் பண்ணாமல் நம்ம பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுறதுனால என்னென்ன காம்ப்ளிகேஷன் வருதுன்னா, ஃபர்ஸ்ட்டு பார்த்தோன்னா இன்ஃபெக்ஷன், அதாவது பிளட் பாண்ட் இன்ஃபெக்ஷன் வரும். அதாவது ஹெச்ஐவி, ஹெப்படைட்டிஸ் ஏபி, கிளாண்டர் ஃபீவர், இந்த மாதிரி வைரல் டிசீஸ், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் இதெல்லாம் வரும். நெக்ஸ்ட்டு பிளட் சப்ஸ்டியூட்டன்ட் பார்க்கலாம். ஃப்ளூயிட் இன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஹோல் பிளட்டை பண்ணுறதுக்கு பதில், டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு பதில் ஃப்ளூயிட்டை மட்டும் இன்ஃபியூஸ்டு பண்ண பிளட் சப்ஸ்டியூட்டன்ட்டு. என்னென்ன ஃப்ளூயிட்னு பார்த்தோன்னா, நம்ம ஹியூமன் பிளாஸ்மா யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் 9.9% ஆஃப் சோடியம் குளோரைட் அண்ட் 5% ஆஃப் குளுக்கோஸை இன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா எக்ஸ்சேஞ்ச் டிரான்ஸ்ஃபியூஷன். எக்ஸ்சேஞ்ச் டிரான்ஸ்ஃபியூஷனை இன்னொன்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ரீப்ளேஸ்மெண்ட் டிரான்ஸ்ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, நம்ம பேஷண்டோட பிளட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ரிஷான பிளட்டை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது தான் எக்ஸ்சேஞ்ச் டிரான்ஸ்ஃபியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எக்ஸ்சேஞ்ச் ஒரு இம்பார்ட்டன்ட் லைஃப் சேவிங் ப்ரொசீஜராக இருக்குது. எந்தெந்த கண்டிஷன் அப்படின்னா, சிவியரா ஜாண்டிஸு, சிக்கிள் செல் அனிமியா, எரித்ரோபிளாஸ்டோசிஸ், இது மாதிரி கண்டிஷனில் இந்த எக்ஸ்சேஞ்ச் டிரான்ஸ்ஃபியூஷனை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ரொசீஜர் என்ன பார்க்கறது அப்படின்னா, இப்போ ரிமூவ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணுறதா இதோட டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, பேஷண்டோட அஃபெக்டட் பிளட்டை ஸ்லோவாக எடுக்கணும். எவ்வளோனா 5 to 20 ml ஸ்லோவாக ட்ரான் பண்ணி எடுத்துட்டு, இந்த எம்எல் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா அவங்க ஏஜ், இந்த கண்டிஷன் சிவியாரிட்டி அதை பொறுத்து இருக்குது. எடுத்துட்டு காமனாக 5 to 20 ml ட்ரான் பண்ணி எடுத்துட்டு, இப்போ எந்த அளவுக்கு நம்ம பிளட்டை ட்ரான் பண்ணி பேஷண்ட் எடுக்கிறோமோ, அது அஃபெக்டட் பிளட் எடுக்கிறோமோ அதே ஈக்குவல் குவான்டிட்டியை பார்த்தோன்னா ஃப்ரெஷ்ஷான பிளட்டு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். ஸோ இதை எப்படி இன்ஃபியூஷன் பண்ணுறாங்கன்னா, திரும்ப ஐவி கேத்தட்டர் மூலமாக அந்த டிரான்ஸ்ஃபியூஷனை ஒரு ஃபியூ ஹவர்ஸ்க்கு ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இது எவ்வளோ நேரம் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா,
ஹோல் பிளட் வால்யூம் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிற வரை இந்த ப்ரொசீஜர் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இது வந்து எந்தெந்த கண்டிஷனில் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஹியூமோலைட்டிக் டிசீஸ், நியூ பார்னுக்கு ஹியூமோலைட் டிசீஸ் இருந்துச்சுன்னா வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து சிவியராக வந்து சிக்கிள் செல் அனிமியா இருந்துச்சுன்னா டாக்ஸிசிட்டி, அதாவது சர்டன் ட்ரக்ஸ்னால டாக்ஸிசிட்டி இருக்குல்ல, ஸோ அதனால சிவியர் பாலிஸ்தீமியானால, நெக்ஸ்ட் ஜாண்டிஸ் அந்த கண்டிஷனில் இந்த இது யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோன்னா ஆட்டோலாஜிக்கல் பிளட் டிரான்ஸ்மிஷன் என்னன்னா செல் பிளட் டொனேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது என்னன்னா அப்படின்னா நம்ம பிளட்டே வந்து கலெக்ட் பண்ணி திரும்ப நம்ம பிளட்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இது வந்து சர்ஜரி டைம்ல வந்து யூஸ் பண்றது தான். இது வந்து சர்ஜரிக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா பேஷண்டோட பிளட்டை வந்து எடுத்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு லேட்டரா அவங்களுக்கு வந்து சர்ஜரி அப்போ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவங்க வந்து அவங்க பிளட்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இது மாதிரி இன்ஃபெக்ஷன் வந்து டிரான்ஸ்மிட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ப்ரிவென்ட் பண்ணாதது ஹெப்படைட்டிஸ், ஹெச்ஐவி, ஹெப்படைட்டிஸ் பி ஆல்ரெடி பார்த்தோம்ல. ஸோ அதுலேருந்து வந்து இன்ஃபெக்ஷனை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இந்த செல்ஃப் பிளட் டொனேஷன் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதோட இந்த பிளட் டிரான்ஸ்மிஷன் வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கு